இது உங்களுக்கு காயத்ரி அம்மா கொடுக்க சொன்ன கிஃப்ட். போட்டு விடு. ఈ రోజు మనం మన షోలో తుల్జారాం బాగ్ మందిర్ గురించి చూడబోతున్నాం. ఇక్కడ కోరుకునే కోరికలన్నీ అతి త్వరలోనే నెరవేరుతాయని. சத்யா, அரவிந்த் என்ன என் கால் சுளுக்கிருச்சு. உட்காரு. வா உட்கார்ல வா. பார்த்து வர மாட்டே அரவிந்த். உட்காரு. என்னாச்சு? அங்கங்க தேடி பார்த்துட்டு வரப்ப கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. சுளுக்கு பிடிச்ச மாதிரி வலிக்குது. என்ன அரவிந்த் நீ கால் எடுத்து மேலே வை. இல்ல பரவாயில்ல சத்யா, கொஞ்ச நேரம் நீவி விட்டா சரியாயிடும்னு நினைக்கிறேன். பார்த்து வந்திருக்கலாம்ல. இப்ப வழியில நீ தானே கஷ்டப்பட்ட. காலையில இருந்து அங்கேயும் இங்கேயும் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதான் அவசரத்துல சுளுக்கிடுச்சு. ஓகேவா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நீ வேணா போய் சாமி கும்பிட்டு வாயேன். இல்ல பரவாயில்ல வா. எந்திரி. అంటే మన బెనర్జీ గారే పెళ్లి జరిపిస్తున్నారు. సార్ ఈ చుట్టుపక్కల చాలా గుళ్ళు ఉన్నాయి కదా, ఎందుకని మీరు ఈ గుడికే వచ్చి పెళ్లిని జరిపిస్తున్నారు? ఈ గుడి చాలా గొప్పదండి, అందుకే. ఓకే ఉంటామండి. Arvind from Chennai. Okay. I'm a deputy collector. What can I do for you? It's my ID. I want to meet assistant commissioner. Okay, wait a minute. சத்யா, ஒரு டெப்டி கலெக்டரா நான் புரோட்டோகாலை ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால உள்ள மரியாதையை நீங்க வாங்கனே கூப்பிடு, சரியா? சரி அரவிந்த். Okay sir, go inside. Okay, thank you. Thank you sir. May I come in, sir? Yes, come in. Please take your seat. Yes, thank you. I'm a deputy collector, Arvind. I'm coming from Chennai. Yes. சத்யா சார் கிட்ட நானே சொல்லிடுவா? சொல்லிடுங்க. சார், நானும் தமிழ் தான். நீங்க தாராளமா தமிழ்லயே பேசலாம். ரொம்ப நன்றி சார். மொழி தெரியாம ரொம்ப கஷ்டப்படுவோம்னு நினைச்சேன். இப்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. நாங்க ஒரு பையனையும் பொண்ணையும் தேடி வந்திருக்கோம். இவங்க பேர் சத்யா. இவங்க தான் அவங்கள தேடி வந்திருக்காங்க. நீங்களே சொல்லுங்க சத்யா. சார், என் ஹஸ்பண்ட் பேரு பிரகாஷ். அவர் மேல அநியாயமா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஒரு பொண்ணு தாக்கி அந்த பொண்ணைய கொன்னுட்டதா ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு இங்கதான் சார் இருக்கா. அவளோட லவர் பேரு சதீஷ். இப்ப அவனும் இங்கதான் சார் இருக்கான். அந்த சதீஷ காணோன்னு ஹேபியஸ் கார்பஸ் கேஸ் போட்டு சென்னையில நடந்துட்டு தான் சார் இருக்கு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் போல இருக்க. ஆமா சார், எங்களுக்கு எதிராக பெரிய சதியே நடந்துட்டு இருக்கு. மண்டேக்குள்ள நான் கண்டுபிடிச்சு அவங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும். தாராளமா ஹெல்ப் பண்றேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும். அவங்க பேர் என்ன சொன்னீங்க? சார், சதீஷ் அண்ட் சங்கீதா. ஏஜ் என்ன இருக்கும்? சார், அவங்களோட போட்டோஸ் அதுக்கப்புறம் டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஓகே. இது போட்டோஸ். இதுல ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு சார். சார், இங்கே ஒரு கூட்டம் அவங்கள ஒளிச்சு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து 2 பேரையும் மீட்டாலே போதும் சார். இது வேறயா? ஆமா சார். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் உடனடியா என்னால இப்ப ஆக்ஷன் எடுக்க முடியாது. சென்ட்ரல் மினிஸ்டர் மீட்டிங் ஒன்று இருக்கு. டெரரிஸ்ட் த்ரெட்னு இருக்கு. தீவிரவாதிங்க தாக்குதல் நடத்தலான்னு உளவுத்துறை கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. மொத்த போலீஸ் ஃபோர்ஸும் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க கேஸ்ல நிச்சயமா நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். சார், மண்டேக்குள்ள நான் உங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் சார். பரவாயில்லம்மா, அதுக்குள்ள கண்டுபிடிச்சிடலாம். எங்க டிபார்ட்மெண்ட்ல திறமையான ஆளுங்களா இருக்காங்க. நீங்க கவலையப்படாதீங்க. நைட்டே உங்களுக்காக ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணிடுறேன். நாளைக்குள்ள கண்டுபிடிச்சலாம்ல சார்?
டோன்ட் வரி, நிச்சயம் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். தேங்க்ஸ் a lot சார். இட்ஸ் ஓகே. இவ்வளோ பிஸியான நேரத்திலேயே நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றதா சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்க டெப்டி கலெக்டர் வேற, தமிழ்நாட்டு பாசமா எனக்கு இருக்கும்ல, உங்களுக்கு உதவி பண்ண வேண்டியது என் கடமை. அப்புறம் இது என்னோட விசிட்டிங் கார்டு, இதுல என்னோட பர்சனல் நம்பர் இருக்கு. எனி எமர்ஜென்சி நீங்க கால் பண்ணலாம். தேங்க்யூ சார். ஷோர் சார். Okay. நாங்க தேங்க்யூ ஸோ மச். என்னம்மா எப்ப கிளம்ப போற? ஐயோ, என்னக்கா? யாருக்கா? அந்த அரவிந்த் எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கான். இந்த சத்யா நமக்கு பெரிய குடைச்சலா இருக்கா வேணும். அரவிந்த் நச்சரிச்சு ஹைதராபாத்ல அசிஸ்டன்ட் கமிஷனரை மீட் பண்ணணும்னு உதவி கேட்டிருக்கா. என்னக்கா? வரவங்களை எல்லாம் மீட் பண்றதுக்கு ஏசி என்ன ஃப்ரீயாவா இருக்காரு? அவ அரவிந்தோட பவரை யூஸ் பண்ணிருக்கா வேணும். அந்த ஏசி தமிழ்நாட்டுக்காரராம். கண்டிப்பா உதவி செய்யறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காராம். அக்கா, இத நம்ம சமாளிக்க முடியாதாக்கா? ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டர் பார்த்து இவ கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா கூட நம்ம சமாளிக்கலாம். ஆனா அசிஸ்டன்ட் கமிஷனர் வரைக்கும் போயிருக்கா. அவர் தலையிட்டா எப்படியும் சதீஷையும் சங்கீதாவையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயோ, அப்படி ஏதாவது நடக்குமாக்கா? வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நம்ம எந்த ரிஸ்கையும் எடுக்க முடியாது வினோ. இது ரொம்ப ஆபத்து. ச்சே. வேற ஏதாவது பிளான் பண்ணி இதை தடுத்தே ஆகணும். எப்படிக்கா தடுக்க போற? யோசிக்கிறாரு. என்ன சார் எங்களை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உங்களை வேற எங்கேயும் அனுப்ப முடியாது. சத்யா போலீஸ் வரைக்கும் போயிட்டாங்க. நைட் அங்கே எங்கேயே வெளியே சுத்தினா போலீஸ் கிட்டே மாட்டிப்பீங்க. விடிரே வரைக்கும் இங்கேயே தங்கிக்கோங்க. பொறுமையா இருங்கோ. போலீஸ்காரனுக்கு போக்கு காமிச்சிட்டு நானே வேற ஸ்டேட்டுக்கு உங்களே அனுப்பி வைக்கிறேன். சரிங்க சார். என்ன பாக்குறீங்க? நல்லா வசதியான ரூம் தான். மேடம் உங்களை நல்லா கவனிக்க சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் சார். இந்த ரூமை விட்டு நீங்க வெளியே போக கூடாது. எங்க ஆளுங்க இந்த லாட்ஜிலே தான் இருப்பாங்க. இதுனா பைத்தியகாரத்தனமா பண்ண நினைச்சீங்கோ உங்களுக்கு தான் ஆபத்து. பாத்துக்கோங்க. நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் சார். நல்லா ரெஸ்ட் எடுங்க. அபே இங்கேயே நில்லுங்க. எங்கேயும் போக கூடாது. பத்திரமா வாட்ச் பண்ணுங்க. అలాగే సార్. அக்கா, பானர்ஜி ஃபோன் பண்றாருக்கா. சொன்னபடி செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். நீங்க சொன்னபடி அவங்களை லாட்ஜில தங்க வச்சுட்டேன். சத்யா போலீஸ் வரைக்கும் போயிட்டதாலே இவங்களே பொறுமையா இருக்க சொல்லியிருக்கேன். நாளைக்கு நானே வேற ஸ்டேட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டேன். போலீஸு நடவடிக்கை எதுவும் தெரிஞ்சுதா? இல்ல சார், இன்னும் தெரியல. அவ சாதாரணமா ஸ்டேஷனுக்கு போயிருந்தான்னா நீங்களே சமாளிச்சிடுங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ ஏசி வரைக்கும் போனதுனாலதான் இந்த நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி சேஃப்டில இருக்கிறது நல்லதும் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு லாயருங்கிறதையும் தாண்டி எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நிச்சயம் இதுக்கு நான் பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணுவேன். இருக்கட்டும் மேடம். இப்போ இன்னொரு முக்கியமான ஹெல்ப் நீங்க பண்ணணும் சார். சொல்லுங்க மேடம். எது வேணா செய்யலாம். ரொம்ப யோசனை பண்ணி தான் இந்த முடிவையே எடுத்தேன். இவ்வளவு தூரம் போராடியும் கடைசி நேரத்துல பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் பட்டப்பாடு எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணும் பையனும் போலீஸ் கையில கிடைச்சா மொத்தமா என் வாழ்க்கையே க்ளோஸ் ஆயிடும். அதெல்லாம் ஆவாது மேடம். அவங்களே போலீஸ் கிட்ட சிக்க விடாம பாத்துக்கிறது என் வேலை மேடம். இல்ல சார், இந்த விஷயத்துல ரிஸ்க் எடுக்க முடியாது. அந்த சத்யா புத்திசாலி. எதையாவது பண்ணி அவங்கள கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. அவளுக்கு புருஷனை காப்பாத்தணும், அவனோட வேலையை காப்பாத்தணும். அவன் ஜெயிலுக்கு போயிடுவானுங்கிற பயத்துல அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அதுக்கெல்லாம் பயப்படணுமா மேடம்? பயப்பட வேண்டாத நேரத்துல பயப்படக்கூடாது. பயப்பட வேண்டிய நேரத்துல பயப்படாம இருந்தா அதுவே நம்ம அழிவுக்கு ஆரம்பமாயிடும். அந்த சத்யா இப்ப உயிரை காப்பாத்திக்க ஓடிக்கிட்டே இருக்கிற முயல் மாதிரி. துரத்தி வர சிங்கத்தை விட அதுக்கு வேகம் அதிகம்.
நானும் சும்மா இல்லாம அவளை ஓவரா உசுப்பேத்தி விட்டுருக்கேன். அதனால அவ எதையாவது செஞ்சு எப்படியாவது அவ புருஷனை காப்பாத்த பாடுபடுவா. வாஸ்தவம் தான் மேடம். அதனால அவ ஜெயிக்கவும் சான்ஸ் இருக்குன்னு நாம ஒத்துக்கணும். சதீஷும் சங்கீதாவும் அவ கையில சிக்குனாலே நமக்கு ஆபத்து தான். அது உண்மைதான் மேடம். அதனாலதான் சொல்றேன், போலீஸோட கண் பார்வையில மண்ணை தூவிட்டு அவங்கள எங்கேயாவது அனுப்பிட முடியும்னா அதை பண்ணிடுங்க. ஆனா அதையும் மீறி சத்யா பார்வைக்கோ இல்ல போலீஸ் பார்வைக்கோ அவங்க சிக்கிற சூழ்நிலை வந்தா அவங்க 2 பேரும் உயிரோட இருக்க கூடாது, கொன்னுடணும். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா சார், மாட்டிக்குவோங்கிற நிலைமை வந்தா அவங்களை எப்படியாவது போட்டு தள்ளிடுங்க. அதுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் கொடுத்துட்றேன். மேடம், நான் ஒரு கிரிமினல் லாயர், கிரிமினல் கிடையாது. அது எனக்கும் புரியுது சார். ஆனா இப்ப எனக்கு அங்க வேற ஆள் இல்ல. நீங்க ஒரு லாயருங்கிறதுனால சிட்டில இருக்கிற நல்லவங்க கெட்டவங்கன்னு எல்லாரையும் உங்களுக்கு தெரியும். ஹைதராபாத்லயே எவ்வளவு காஸ்ட்லி பெய்டு கில்லரா இருந்தாலும் அவனை பிடிங்க. எவ்வளவு அடியாட்கள் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க அடியாட்கள்லயே ஒருத்தர் அந்த வேலையை செய்வான்னாலும் அவனை செய்ய வைங்க. எனக்கு அவங்க உயிரோட இருக்க கூடாது, அதை மட்டும் பண்ணுங்க. நீங்க என்ன கேட்டாலும் தரேன் சார். செலவு பத்தி கவலைப்படாதீங்க. நான் தப்பிக்கணும், அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணும்னாலும் போவேன். தயவு செஞ்சு நீங்க எனக்காக இதை பண்ணிதான் ஆகணும். சரி மேடம், இதுவரைக்கும் இந்த மாதிரி விஷயத்துல நான் இறங்கினதே இல்லை. உங்களுக்காக நான் செய்றேன். அவங்க 2 பேரும் போலீஸ் கையிலயும் சத்யா கையிலயும் உயிரோட கண்டிப்பா கிடைக்க மாட்டாங்க. போதுமா? தேங்க்யூ சார். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் கால் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே மேடம். என்ன சொன்னார் டார்லிங்? சொன்னபடி செஞ்சிடுறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, சத்யா கையிலோ இல்ல போலீஸ் கையிலோ அவங்க உயிரோட கிடைக்க மாட்டாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன யோசனை? ஆனாலும் கொலை பண்ற அளவுக்கு போகணுமா டார்லிங்? ரொம்ப சாதாரணமா கொலை பண்ணுன்னு சொல்ற, எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. நான் யாரை வேணாலும் தட்டிலாம் தூக்கிலான்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனா அதையே உன் வாயில கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நான் என்ன பண்றது? நான் பண்றதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரீங்களா? அதை சொல்ல வரல காய் டார்லிங், இதுல இருக்கிற சிக்கலை தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே எனக்கும் கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. என்னதான் செல்வாக்கு பணம் எல்லாம் இருந்தாலும் நம்ம நாட்டு சட்டம் சில பேரை தண்டிக்கவும் செய்யுது. அதுக்கு நானே உதாரணம். நான் ஒரு முட்டாள் மாதிரி வீடியோ ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டேன். சரி, என்ன விடு. ஆனா நீ திடீர்னு கொலை பண்ற அளவுக்கு போயிட்டியே. வேற வழி இல்ல நம்பி. அவங்க திரும்பி வந்துட்டா என்ன ஆகும்? ஒட்டு மொத்தமா மாட்டுவேன், வாழ்க்கையே பாழா போயிடும். அதனாலதான் இந்த முடிவையே எடுத்தேன். என்ன பார்த்தா மோசமான பொம்பளையா தெரியுதா? சேச்சே, நீ என்ன செஞ்சாலும் நான் அது தப்புன்னு சொல்லவே மாட்டேன். அஃப்கோர்ஸ் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஜஸ்ட் மனசுல பட்டதை கேட்டேன், தட்ஸ் ஆல். என்னோட காயு டார்லிங் எந்த முடிவு எடுத்தாலும் யோசிச்சு தான் எடுப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஐ ஆல்வேஸ் சப்போர்ட் யூ டார்லிங். தேங்க்ஸ் நம்பி. நீங்க போங்க, நான் கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு தூங்குறேன். நீ என் கூட வந்து தங்கலாமே. கல்யாணம் வரைக்கும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். நான் தான் சொன்னேனே கொஞ்சம் வேலை இருக்குன்னு. நீங்க போங்க, சாப்பிட்டு தூங்குங்க. ஆல் ரைட். வேணும், போய் சாப்பாடு எடுத்து வை. என்ன பண்ண போற, ஏது பண்ண போறான்னு எதுவும் தெரியல அண்ணே. அப்படியே வயிற்று பேசுற மாதிரி ஒரு சங்கடம் இருந்துகிட்டே இருக்கு. சம்பூர்ணம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. அஞ்சலி, பாத்து. சரி அஞ்சலி. என்ன தாரணி இது, கர்ப்பமா இருக்கிற நேரத்துல ஏன் இப்படி அலைஞ்சிட்டு இருக்க? சொன்னா கேட்டாதானே அத்தை. சத்யாவுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஒரே புலம்பல். மாமாவை வெளியே எடுக்க முடியுமா முடியாதான்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. அந்த புலம்பல் தாங்க முடியாம தான் கூட்டு வந்துட்டேன். என்னம்மா நீ வயிற்று பிள்ளைக்காரி, இப்படி எல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? ஏண்டா இந்த நேரத்துல பைக்லயா கூட்டு வருவாங்க? ஒரு கால் டாக்ஸில கூட்டு வந்திருக்கலாம்ல. நீ வா மாப்பிள்ளை. ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா? தன்னந்தனியா ஹைதராபாத்துக்கு போய் என்ன கஷ்டப்படுறாளோ அதை நினைச்சாலே எனக்கு இருப்பு கொள்ளல. நான் பேசிட்டேன் அத்தை. நைட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள தேடி இருக்காங்க. அங்க நைட்டு தங்கிட்டு காலில் அடுத்த ஸ்டெப் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் சங்கீதாவை கண்டுபிடிச்சிருவான்னு முடிவா சொல்லியிருக்கா அத்தை. நல்லதுடா,
எனக்கு தெரியும் சத்யா புத்திசாலி பொண்ணு. எதையும் சமாளிக்கிற தைரியமும் சாமர்த்தியமும் அவளுக்கு நிறையவே இருக்கு. ஒரு நாள்ல இவ்வளவு தூரம் வேலை பார்த்துருக்கான்னா நாளைக்குள்ள நிச்சயமா சங்கீதாவை கண்டுபிடிச்சிருவாப்பா. இப்பவே நெருங்கிட்ட மாதிரி தான் நம்பிக்கையோட பேசினா. மறுபடியும் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? சாபம் கொடுக்கவா திட்டவா? அஞ்சலி சுமாரு, பெரியவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இல்லம்மா, எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. அக்காவும் மாமாவும் இவங்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்காங்க, அதெல்லாம் மறந்துட்டு மாமா மேலே பழிய போட்டாங்களம்மா. இதெல்லாம் இவங்களுக்கு நியாயமா? அழாதீங்க லட்சுமிக்கா, அழாதீங்க. உங்க பொண்ணுக்கு எதுவும் நடக்காது, நீங்க தைரியமா இருங்க. ஒத்த பொண்ணு சம்பூரணம். உலகத்துல உறவுன்னா அவ மட்டும்தான். ஓஹோன்னு வாழ வேணாம். வாய்க்கும் வயிற்றுக்குமா வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழ்ந்த போதும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ இருக்காளா இல்லையான்னு தெரியலையே. என் மனசு கடந்து பதறது. ராத்திரி எல்லாம் திடுக்கு திடுக்குன்னு முழிச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்காளான்னு தடவி தடவி பாக்குறேன். ஏதாவது ஒரு தடவை முழிக்கும் போது என் பொண்ணு பக்கத்துல இருக்க மாட்டாளான்னு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து தொலையுது. தனியா வீட்டுல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்க சம்பூரணம். அக்கா, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, உங்க பொண்ணு உயிரோட இருக்கான்னு நான் நம்புறேன். இத பாருங்க, திங்கட்கிழமை காலையில 10 மணிக்குள்ள உங்க பொண்ணு வீட்டு வாசல் முன்னாடி நிக்கதா போறா பாருங்க. வீடு தேடி வந்துட்டான்னு ஆறுதலுக்கு போய் சொல்லாத சம்பூரணம். எனக்கு ஒண்ணு தெரிஞ்சா போதும், என் பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையா. இல்லன்னு தெரிஞ்சா விதி அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு நானும் என் உயிரை விட்டுருவேன். இப்ப வாழவும் முடியாம சாகவும் முடியாம இருக்கனே. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? முதல்ல நீங்க கண்ணு தொடச்சுக்குங்க. இப்ப அழறதுனால உடனே எதுவும் நடந்துராது. உங்க மனசு எனக்கு புரியுது. ஒரு பொண்ணை காணும்னா என்னெல்லாம் மனசுல ஓடும்னு எனக்கும் தெரியும். இவ விஷயத்துல நானும் அதை அனுபவிச்சிருக்கேன்க்கா. இத பாருங்கக்கா, எனக்கு தாரணி திரும்ப கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் சங்கீதா கண்டிப்பா கிடைச்சிருவா. என் பொண்ணு சத்யா அவளை மீட்டு கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துவா. நீங்க நம்பிக்கையோட இருங்கக்கா. இல்லம்மா, இவங்க நேத்து நம்மள திட்டி காயப்படுத்தினாங்க, இன்னைக்கு அழுது காயப்படுத்த வந்திருக்காங்க. வாய் மூடு. அவங்க பொண்ணை தொலைச்சிட்டு நிக்கிறாங்க, அப்படிதான் பேசுவாங்க. சரியோ தப்போ அவங்க வேதனையை நாம புரிஞ்சுக்கணும். நாளைக்கே சங்கீதா திரும்ப கிடைச்சிட்டானா எல்லாம் மாறிடும். நீ பேசாம இரு. இல்ல சம்பூரணம், வைத்தீஸ்வரன் கோயில்ல ஒரு தடவை ஏடு எடுத்து பார்த்தேன். அவளுக்கு 19ல கண்டம் இருக்கு, தப்பி பழைச்சா 100 ஆயுசுன்னு அப்பவே சொன்னாங்க. இப்ப அவளுக்கு 19 வயசு. பொழைச்சாளா போயிட்டாளான்னு தெரியலையே. உங்க மாப்பிள்ள ஆத்திரத்துல ஏதாச்சும் பண்ணிட்டாரான்னு கேட்டு சொல்லுங்க. அத கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். ஏமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் மாப்பிள்ள என்ன கொலைகாரனா? ஆத்திரத்துல அடிச்சேன், கழுத்தை பிடிச்சு நெரிச்சேன்னு அவர் வாயாலே சொன்னாரு. அதனாலதான் கேக்குறேன், கொன்னுட்டாரா இல்ல புதைச்சிட்டாரா? என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவ இருக்காளா இல்லையான்னு தெரியாம கிடக்குற. கொஞ்சம் கேட்டு சொல்லு சம்பூரணம். இப்படி எல்லாம் நீங்க பேசுறத கேட்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இத பாருங்க, என் பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன், உங்க பொண்ணு உயிரோட இருக்கா. போதுமா?